பிக் பாஸ் நிகழ்ச்சியின் முதல் நாளில் என்ன சாதிக்கணும்னு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தீங்க என கமல் கேட்ட கேள்விக்கு ஆரவ் சொன்ன பதில், எந்தவித பின்னணியும் இல்லாம இந்த சினிமாவுக்குள்ள இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இந்த பிக் பாஸ் எனக்கான ஓப்பனிங்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் இங்க வந்திருக்கேன். என்னோட முழு முயற்சியையும் உழைப்பையும் போட்டு இங்க இருப்பேன். எனக்கான மேடையை நானே உருவாக்குவேன் என்று பதில் கூறினார். யார் இந்த ஆரவ்? இந்த நிகழ்ச்சிக்குள் எப்படி வந்தார்? ஆரவ் சொந்த ஊர் நாகர்கோவில். ஆனால் இவரின் குடும்பம் பல ஆண்டுகளாக வசித்து வருவதோ திருச்சியில். +2 வரை திருச்சியில் படித்தவர் கல்லூரி படிப்புக்காகத்தான் சென்னை வந்திருக்கிறார். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்பை தேர்ந்தெடுத்து பிரபல பொறியியல் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போதுதான் ஆரவுக்கு மாடலிங் மீதும் சினிமா மீதும் ஆர்வம் வந்துள்ளது. 2012ஆம் ஆண்டு கல்லூரி முடித்தவுடன் ஆட்டோமொபைல் நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. வீட்டின் வற்புறுத்தல் காரணமாக அந்த வேலையில் சேர்ந்தாலும் சினிமாவுக்கான தன் தேடலையும் தொடர்ந்தே வந்தார். இதை இவரின் குடும்பத்தினர் ரசிக்கவில்லை. 2 வருடங்கள் கழித்து அந்த வேலையையும் விட்டுவிட்டு முழு நேர மாடலானார். பல தயாரிப்பாளர்கள் அலுவலகங்களின் கதவை தட்டி வாய்ப்பு கேட்டுள்ளார். அப்போதுதான் VS ஆனந்த் கிருஷ்ணா என்கிற பிரபல புகைப்படக்காரரின் அறிமுகம் கிடைத்தது. ஆனந்த் கிருஷ்ணா போகும் இடமெல்லாம் ஆரவையும் அழைத்து சென்றார். ஆரவை வைத்து பல மாடலிங் ஷூட்டையும் நடத்தினார். பார்த்து பழகியதும் பிடித்துவிடும் குணம் உடையவராம் ஆரவ். அதனால் பல தயாரிப்பாளர்களும் நீங்க பேசுறது பழகிறது எல்லாமே பிடிச்சிருக்கு, ஆனா ஃபேஸ் வேல்யூ இல்லையே என சில இடங்களில் நிராகரிக்கப்பட்டார். ஆனாலும் தொடர் முயற்சியால் வா அருகில் வா என்ற படத்தில் ஹீரோவாக நடித்தார். விஜய் ஆண்டனி நடித்த சைத்தான் படத்தில் பிளாஷ்பேக்கில் வரும் நெகட்டிவ் ரோலில் நடித்தார். அடுத்த படத்துக்காக காத்திருந்த போதுதான் பிக் பாஸ் அழைப்பு வந்தது. சினிமாவுக்குள் நுழைய இது நல்ல வாய்ப்பு என உடனே ஒப்புக்கொண்டார். ஆரவை பற்றி புகைப்பட கலைஞர் ஆனந்த் கிருஷ்ணாவிடம் பேசிய போது, ஆரவ் ரொம்ப நல்ல பையன், சட்டுன்னு கோவலாம் படவே மாட்டான், எல்லாரையும் புரிஞ்சு நடந்துப்பான். பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறாங்கன்னு என்கிட்ட சொன்ன உடனே நான் அதுல கலந்துக்கிறது சரியா அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டான். கமல் சார் தொகுத்து வழங்குறாரு, உன்னோட எதிர்கால சினிமா கனவுக்கு நிச்சயமா இது ஒரு நல்ல மேடையா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அவனை இப்போ எல்லாரும் கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதைத் தொடர்ந்து அவரிடம் ஓவியாவுக்கும் ஆரவுக்கும் இடையே ஓடும் மெல்லிதான காதல் பற்றி கேட்டபோது பதறியவர், ஆரவை எனக்கு 4 வருஷமா தெரியுங்க, அவன் ரொம்ப நல்ல பையன், அவன் ஒரு நாளும் இப்படி பண்ணவே மாட்டான், ரொம்ப தெளிவான பையன் கூட, நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருமே பாத்துக்கிட்டு இருப்பாங்க, இப்படி பண்றதெல்லாம் பார்த்தா கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு அவனுக்கு நல்லா தெரியும். இனிமே பாருங்க, ஆரவ் நடவடிக்கையில கண்டிப்பா மாற்றம் இருக்கும் என்று புன்னகையுடன் கூறினார். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.